Blossom Petals channel. Hi viewers, welcome to Blossom Petals channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைகளுக்கு பசலைக்கீரை வச்சு எப்படி கீரை மசியல் செஞ்சு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு இந்த பசலைக்கீரை ரொம்ப குளிர்ச்சி. அதனால நம்ம குழந்தைகளுக்கு இதை கொடுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கேன்னா இப்போ ஒரு 1/4 கப் பாசி பருப்பு எடுத்து நல்லா கழுவி ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பருப்பை நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு அரை வேக்காடு பருப்பு கண்டிப்பாக வேகணும். அப்போனா தான் நம்மளால் கீரை போடும்போது சரியாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு பருப்பு வேக வச்சுக்கலாம். அது கூட ஒரு தக்காளி சின்ன சின்னதாக வெட்டி வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு 3 பூண்டு எடுத்திருக்கேன், அதையும் குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். அப்புறமா ஒரு 10-15 சின்ன வெங்காயம் இந்த மாதிரி வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ கீரை பார்த்தீங்களா, பசலைக்கீரை இலை எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ இதை குட்டி குட்டியாக வெட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பருப்பை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கிற பருப்பை வேக போட்டுக்கலாம். நம்ம ஊற வச்ச தண்ணியிலே வேக வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு வெந்துடும். அதுக்காக தான் நல்லா வேகட்டும். ஃபஸ்ட்டு பருப்பு மட்டுமே வேக வச்சா போதும். பருப்பு ஒரு அரை வேக்காடு வெந்த பிறகு நம்ம கீரை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இது பருப்பு நல்லா வேகணும்ல, நல்லா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு பருப்பு நல்லா கொஞ்சம் ஒரு அரை வேக்காடு வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா இது கூட நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். அப்புறமா தக்காளி, அப்புறம் 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். ஏன்னா உரைப்புக்கு குழந்தைங்களுக்கு நம்ம வத்தல் தூள் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. அதனால நம்ம 2 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 கீரி போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ வெந்த பிறகு கூட குழந்தைங்களுக்கு நம்ம பச்சை மிளகாய் இல்லாமல் எடுத்து கொடுக்க வசதியாக இருக்கும். குட்டி குட்டியாக வெட்டிட்டிங்கன்னா எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி 2 கீரி போட்டுக்கோங்க. அதேமாதிரி வெள்ளைப்பூடு குட்டி குட்டியாக வெட்டி போட்டுக்கலாம். வெள்ளைப்பூடு சேர்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஈஸியாக செமிக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா கொதித்து மசிஞ்சு வரட்டும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற கீரையும் சேர்த்துடலாம். பருப்பு வேகும்போது கீரையும் வெந்து வர சரியாக இருக்கும். பசலைக்கீரையை எப்போவுமே வெட்டிட்டு கழுவிடாதீங்க. ஏன்னா ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும். அதனால் இலையை நல்லா கழுவிட்டு நம்ம வெட்டிக்கலாம். இல்லாட்டி ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும். அதனால் நமக்கு டேஸ்ட்டு போயிடும் சாப்பிடும்போது. அதுக்காக நம்ம இலையை ஃபஸ்ட்டு கழுவிட்டு அப்புறமா குட்டி குட்டியாக வெட்டி போட்டிங்கன்னா சரியாக இருக்கும். இப்போது இது நல்லா வேகட்டும். இது கூட கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது பெரியவங்க சின்னவங்க எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இதில் எல்லா சத்துமே இருக்குது. சுகர் பேஷண்ட்ஸ் கூட இது சாப்பிட்லாம், ஒன்றுமே பண்ணாது. இங்கே கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். இது மாதிரி ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் வச்சுருந்திங்கன்னா ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதேமாரி மணமாகவும் இருக்கும். இல்லை ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை குக்கரில் வைக்கணுனாலும் நீங்கள் வைக்கலாம். ஒரு 2 விசில் வச்சு கூட எடுத்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நான் குக்கரில் வைக்கிறதில்ல. அதனால் நான் இந்த மாதிரி வச்சு காட்டுறேன். பார்த்திங்களா, நல்லா வெந்துடும். இது ரொம்ப இந்த அரைக்கீரை இது மாதிரி ரொம்ப நேரம் வேக விடணும் இல்லை, டக்குன்னு வெந்துடும். நல்லா கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. பெரியவங்களுக்குன்னா நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும். இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம வந்து சாப்பாடுக்கு மேலே போட்டு கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ உங்கள் குழந்தை ஒரு 6 மாத குழந்தைன்னா இந்த கீரை மட்டும் வச்சு கூட நீங்கள் வந்து தனியாக குழந்தைங்களுக்கு விட்டலாம். சாப்பிட நல்லாயிருக்கும், குழந்தைங்க சாப்பிடுவாங்க. கொஞ்சம் வேகட்டும். இப்போ பாருங்கள், கீரை வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்களா, நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து தாளித்து ஊற்றிக்கலாம். அதுக்காக சிம்மில் வச்சுக்கோங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வந்து தாளித்து ஊற்றிக்கலாம். அதுக்கு என்ன செய்யுங்கன்னா, ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். அது கூட ஒரு வத்தல் பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நீங்கள் ஏற்கனவே ஜீரக பொடி போடாட்டி இது கூட ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஜீரக பொடி சேர்த்தனால நான் வந்து ஜீரகம் சேர்க்கலை. சும்மா வந்து தாளித்து ஊற்றிக்கலாம். நம்ம வீட்டில் எப்போவும் தாளிக்கிற மாதிரி தாளித்து ஊற்றிக்கலாம். இப்போ இது கூட நல்லெண்ணெய் வச்சு தாளித்து ஊற்றினீங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம வந்து எல்லா கீரையுமே இந்த மாடலில் வைக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா பருப்புக்கும் கீரையும் சேர்ந்து நல்லா இதாக வந்திருக்குது. இந்த மாதிரி உங்கள்கிட்ட பருப்பு மத்து இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யுங்கன்னா, இந்த மாதிரி குழிக்கரண்டி இருக்கலாம், இதோட பின்னாடி இதை வச்சு நம்ம நல்லா மசிச்சுக்கிட்டிங்கனாலே போதும். பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடும். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு சாப்பிட நல்லா வசதியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட கீரை இது வந்து மசியல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றிட்டு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நம்ம செஞ்ச பருப்பு கீரைலாம் போட்டு செஞ்ச மசியல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள் இதை என்ன பண்ணலான்னா, இது கூட சாப்பாடு சேர்த்து குழந்தைங்களுக்கு ஊட்டினீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தி. அதுவும் இல்லாமல் பசலைக்கீரை வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஆகாரம். அதனால் வந்து நம்ம தைரியமாக கொடுக்கலாம். இப்போ வந்து நமக்கு ரொம்ப வெயிலாக இருக்கும்ல, அந்த டைமில் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வந்து அரைக்கீரை, தண்டைக்கீரை, எந்த கீரைனாலும் இந்த மாதிரி நம்ம வந்து செஞ்சு குழந்தைங்களுக்கு ஊட்டலாம். வாரம் வந்து ஒவ்வொரு கீரை வச்சு கொடுத்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா கீரையில் இல்லாத சத்தே இல்லை. அதனால் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி கொடுங்க. ஓகே வீவர்ஸ், இன்னொரு அழகான டிஷ்ஷோட இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.